ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லீவ்ஸ் வந்து கான்ஸ்டியூட்டாக விழுந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லீவ்ஸில் 75% ஆஃப் சாலிட் வேஸ்ட் வந்து அந்த லீஃப் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான ஃபேக்ட் வந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் நம்மளுக்காக நிறைய பக்தி பாடல்கள் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த பக்தி பாடலில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கிறதுக்காக பரசுராமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கள்ங்கிற இந்த தலைப்பில் கண்ணதாசனுடைய பாடல்களை, அற்புதமான பாடல்களை நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் கோதையின் திருப்பாவை, வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் என்று சொல்லக்கூடிய பாடல். இந்த பாட்டிலிருந்து ஒரு சில நுணுக்கமான தகவல்களை நாம் அனுபவிக்கப் போகின்றோம். பாடல் கருத்து பொக்கிஷம். முதல்ல எடுத்த உடனே கோதையின் திருப்பாவை, அடுத்தது உடனே வாசகன் எம்பாவை. இந்த பாட்டு தொடக்கத்திலேயே ஆண்டாள சொன்னவர் மாணிக்க வாசகரையும் சேர்த்து சொல்லியிருக்கார். காரணம், தயவு செய்து வேறுபாடு வேண்டாம். மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்தை, இந்த திருவம்பாவை திருவாசகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டாளை நினைத்து கொண்டு ஆரம்பித்ததைப் போல ஆதியும் அந்தமும் இல்லான்னு முதல்ல ஆதான் ஆரம்பிக்கிறது. அதே போல் இங்கு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை தொடங்கும் பொழுது மாணிக்க வாசகரை நினச்சி ஆரம்பித்த மாதிரி மார்கழி திங்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறாளாம். கோதையின் திருப்பாவை, வாசகன் எம்பாவை என்று சொல்லி ஆரம்பித்த இந்த பாடலில் முதல்ல இதே கண்ணதாசன் எழுதியிருக்கார். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். அந்த பாட்டில் ஒரு தடவை 2 தடவை தான் கண்ணன் வந்தான் வந்தான்ங்கிறது. ஆனால் இந்த பாடலில் முழுதுமே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் பாடல் கடைசி வரைக்கும் அற்புதமான அணுகுமுறை உள்ள பாடல் இது. பாடலின் அடுத்த பகுதியில் வாரணம் அணியாக வல வரும் வடநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். 1 மணி நேரம் அவ்வளவு தகவல்கள். வாரணம் அணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். முதல்ல வாரணம்னா என்ன பொருள், வலம் வர்றது என்ன, மாதவன்னா என்ன, அதை நம்ம பார்க்கணும். நாச்சியார் திருமொழியிலையும் இதே தகவல்கள் இருக்கின்றன. வாரணம் சூழ அங்கே யார் வராரா? நாரணன் நம்பி, மதுசூதனன், சுவாமி பரவாசுதேவன், அப்படி ஆயிரக்கணக்கான யானைகள் அப்படி புடை சூழ சுவாமி வலம் வருகின்றாராம். நாச்சியார் திருமொழி சொல்கிறது தகவல் இங்க தெரியுதா? வாரணம் அணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். என்ன வாரணம்னா யானைன்னு ஒரு பொருள் பார்த்தோம். வாரணம் என்றால் கடல் என்று ஒரு பொருள் உண்டு. இதெல்லாம் சேந்தந்தி வாகரம், பிங்களந்தை நிகண்டு, தமிழ் அகராதிகள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. வாரணம் என்றால் கடல் என்பது பொருள். கடல் சூழ இருக்கக்கூடிய அது நடுவில் அலையாடி அரிதுயிலும் மாயன்னு அபிராமி பட்டர் பாடினாரே, அப்படி வாரணம் அணியாக வலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். இன்னொரு அர்த்தம், வாரணம் என்றால் சங்கு என்பது பொருள். சங்குன்னு பொருள். பகவத்கீதையில், அதாவது பீஷ்மபுரவன் தொடக்கத்தில் கண்ணன் அங்கே பாந்தஜன்யத்தை ஊதிய பொழுது என்னென்ன விபரீதங்கள் விளைந்தன்னு பீஷ்மபுரம் தொடக்கத்தில், கீதையனுடைய தொடக்கத்தில் அங்கே இருக்குது. அந்த பாஞ்சஜன்யத்தை ஏந்தி கொண்ட அந்த பரம்பொருள் அங்கே வலம் வந்து கொண்டிருக்கின்றது. வாரணம் அணியாக வலம் வரும் அந்த நாளில். அடுத்தது வாரணம்ங்கிற இந்த சொல்லுக்கே தடை என்று ஒரு பொருள் உண்டு. ஏதோ கண்ணதாசனை எழுதிட்டார் அப்படின்னு நினச்சி ஏமாந்து விட வேண்டாம். அனுபவம். வாரணம் என்றால் தடை என்பது பொருள். கண்ணனுடைய அந்த அவதாரத்திலேருந்து யார் யாருக்கு எவ்வளவு தடைகள், அவ்வளவையும் இந்த சுவாமி ஆயர்குலாதிபன் கலைந்தார் அல்லவா. சிறைச்சாலையில் பிறந்தா அவள் அப்பா அம்மாவையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு தயாராக இருக்கான் கம்சன். அங்கேருந்து தடை ஆரம்பித்தாச்சு. அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, இங்கே மட்டும் இந்த குழந்தை போச்சு அந்தண்ட கோகுலத்துக்கு, அங்கே கோகுலத்தில் பஸ்கூலங்களுக்கு தடை, அந்தண்ட பார்த்தா கோபியர்களுக்கு தடை.
அவ்வளவு தடைகளையும் பொடியாக்கிய பரவாசுதேவன் பலம் வரும் மனநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். ஆகவே வாரணம் அணியாக என்று கண்ணதாசன் எழுதியது அவ்வளவு ஆழ்ந்த பொருள் பதிந்தது. ஏன் மாதவன் வடிவாகன்னு எழுதணும்? மாதவன் அல்லது மாதவன்கிற சொல்லுக்கு குறையாத நிறைவான ஆனந்தம் என்பது பொருள். எவ்வளவு எடுத்தாலும் இது குறையாது, ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்க இது, இங்கே தாங்க சந்தேகமே வருது. எடுக்க அது எப்படிங்க குறையாமல் போகும் அப்படின்னா, நீங்களே எளிமையான ஒரு உதாரணம். கடல்லேருந்து நான் 4 பக்கெட் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், குறைஞ்சி போச்சா? இல்லையே. இன்னொரு உதாரணம், என் வீட்டில், நம்ம வீட்டில் டிவி கனெக்ஷன் வச்சுருக்கோம். 4 ரூம் இருக்குது, ஒரு ரூமில் மட்டும் தொலைக்காட்சி கனெக்ஷன் வச்சுருக்கோம். நாம் தொலைக்காட்சி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் நமக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சி தெரியறது, நம்ம விரும்பி பார்க்குறோம். இப்போ பக்கத்து ரூம்லேயும் வைக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே வைக்கும் பொழுது பக்கத்து அறைகள் நாங்கள் 2வது தொலைக்காட்சி வைக்கப் போகிறோம். தொலைக்காட்சி நிறுவனங்களில் சொல்லி இதற்காக தனியாக ஒளிபரப்பு செய்ய பண்ணுறோமா? நீங்கள் எவ்வளோ டிவி பற்றி நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தான்னு அவங்க அங்கேருந்து ஒளிபரப்புறத ஒன்று தானே, நீங்கள் எடுக்க குறைவதில்லையே. இப்பொழுது தெரிகின்றதா? மாதவம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் நிறைவான ஆனந்தம், குறைவற்ற ஆனந்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சொன்ன இந்த கண்ணதாசன் தான் இதன் பிற்பாடு அங்கே பெண்கள் தோளில் மார்கழி பனிநாளில் மங்கையரிடம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். முழுசுமாக அனுபவிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. என்ன பண்ணுறது? தங்கத்தை உரைச்சி பார்க்கலான்னாக்கா எவ்வளவு அது பெருசாக இருக்க. கோபியர்கள் கண்ணனிடம் அன்பு செலுத்தியவர்கள். நாம் தான் கண்ணனிடம் தனியாக அபிமானம் கொண்டிருக்கிறோம், நம்மை விட கிடையாது என்று அவர்கள் அந்த அகம்பாவ வசப்பட்ட பொழுது அவர்களோடு இருந்த பரவாசுதேவன் கண்ணன் அங்கே மறைந்து போனார். கண்ணனை காணவில்லையே என்று அவர்கள் ஏங்கி தேடிக்கொண்டு போகிறார்கள். பார்த்தால் கண்ணனுடைய காலடி சுவடுகள் தெரியவில்லை. திடீரென்று கண்ணனுடைய காலடி சுவடுகள் தெரிகின்றன. கொஞ்ச தூரம் போனோடனே கண்ணன் காலடி சுவடோடு இன்னொரு காலடி சுவடும் சேர்ந்து தெரிகிறது. அதை தொடர்ந்து போகிறார்கள். யாரோ ஒரு கோபி புண்ணியம் பண்ணியிருக்கா, கண்ணன் அவளுடன் சென்றிருக்கின்றானே என்று இவர்கள் போன பொழுது அந்த இடத்துல திடீர்னு ஒரு காலடி சுவடும் மறைஞ்சு படுத்து இருக்கிற ஒரு சுவடும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. என்ன பொருள்? அவ்வளவு தூரம் இன்னொரு கோபியருடன் வந்த அந்த கண்ணன் அந்த பக்தி மிகுந்த அந்த கோபியை தான் சுமந்து கொண்டு வந்தானாம். மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்மேகம் போல் அருள்மழை பொழியக்கூடியவன். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் இந்த இடத்த ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். சுவாமி கிட்ட வரணும், சுவாமி நீ என் கூடயே இருந்து என்னை காப்பாற்றணும். சரிடா, சரி நீ நடக்கும்பொழுது என் கூட நீ வரணும், நீ மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன், என் கண்ணுக்கும் தெரியாது கூட பரவாயில்ல, நீ என் கூட வரேங்கிறது தெரியணும், உனக்கு அடிசுவடு என் காலடி சுவடோடு இருக்கணும். சரிடா. இவன் எங்கே போனாலும் இவன் கூட இன்னொரு காலடி சுவடு மட்டும் கூட இருக்கும். இந்த பயலுக்கு தைரியம், கடவுள் நம்ம கூட இருக்கான். நாளாக இவனுடைய தவறுகள் கொஞ்சம், ஏன்னா சுவாமியே என் கூட இருக்காருன்னா சொல்லும்போதே காலர் தூக்கி விட்டுக்கணும், கேட்கணுமா? தவறுகள் மலிந்தன. ஒரு நாள் பார்த்தா ஒரு காலடி சுவடு தான் இருக்குது, இன்னொரு காலடி சுவட்டை காணும். இந்த பயலுக்கு கோபம். சுவாமியை கூப்பிட்டு சத்தம் போட்டான், தெய்வமே என்னை ஏமாற்றி விட்டாய், மறைந்து விட்டாய். எப்படிடா, என்னடா, ஏன் இப்படி பேசுகிற? பாரு, ஒரு சுவடு தான் இருக்குது, ஒரு சுவடு தான், நீ மறைந்து விட்டாய், ஏமாத்திட்ட. சுவாமி சொன்னாராம், போடா முட்டாள், அசடு, தெரியறது உன் காலடி சுவடு இல்லை, என்னுடைய காலடி சுவடு. நீ மேலும் தவறுகளில் ஈடுபட்டு நீ அழிந்து விடப் போகிறாயே என்று உன்னை சுமந்து கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கின்றேன், நீ பார்ப்பது என் அடிச்சுவடுனாரா சுவாமி. இப்போ தெரியறதா? மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் சுவாமி தன் அடியார்களை தான் தூக்கி வைத்து கொண்டு திருநடை போடுகின்றானாம். இப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய இந்த அற்புதமான தகவல்களை இந்த பாடலில்
கோதையின் திருப்பாவை, வாசகன் எம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் கண்ணதாசன் கொட்டி குவித்திருக்கிறார். அந்த கோபியர்களுக்கு, அடியார்களுக்கு அருள் செய்த அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்த நம் குடும்பங்களிலும் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அந்த ஜெகத்குரு வழங்குவார்.